அதிமுக எனும் ஆலமரத்தில் சூப்பர் சீனியராக இருந்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. வாழ்க்கையே ஒரு சவால்தான். எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியும். எம்ஜிஆரின் தொண்டனாக, ஜெயலலிதாவின் விசுவாசியாக, அதிமுகவில் முக்கிய முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் கடந்து வந்த பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். செங்கோட்டையனின் அரசியல் பயணம் என்று பார்த்தால், அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்து தொண்டனாக மாறியதிலிருந்து தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் கொள்ளம்பாளையம் கிராமத்தில் 1948ஆம் ஆண்டு பிறந்த செங்கோட்டையன் தனது அரசியல் பயணத்தை திமுகவில்தான் துவங்கினார். ஆனால் 1972இல் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். 1975ஆம் ஆண்டில் கோவையில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்ததின் மூலம் எம்ஜிஆரிடம் நற்பெயரை பெற்று கவனம் ஈர்த்தவர். அதற்கு பிறகான காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு பிரச்சாரத்திற்கு செல்வது வரை நெருக்கமாக இருந்தார். செங்கோட்டையனின் முதல் தேர்தல் வெற்றி என்றால் 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்தான். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர். 1980ஆம் ஆண்டு முதலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு 9 முறை வெற்றி பெற்றுள்ளார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் அதிமுக ஜே அணி, ஜா அணி என்று 2 அணிகளாக பிளவுற்றது. அந்த பிளவில் ஜெயலலிதா அணியில் இருந்த செங்கோட்டையன் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். தேர்தல் அரசியலில் தொடர் வெற்றியை ருசித்த செங்கோட்டையன் 1996 தேர்தலில் மட்டுமே தோல்வியை சந்தித்தார். அமைச்சரவையில் இவரது பயணம் என்று பார்க்கும்போது 1991, 1996 ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும், 2011, 2016 ஆட்சி காலத்தில் விவசாயம், ஐடி, வருவாய்த்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 2016, 2021 காலகட்டத்தில் பழனிசாமியின் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். எம்ஜிஆரிடம் நற்பெயரை பெற்றது போலவே ஜெயலலிதாவிடமும் சிறந்த நிர்வாகி என்று பெயரெடுத்த செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் தேர்தல் சுற்றுப்பயண திட்டங்களை வகுப்பது என்று முக்கிய முகமாக இருந்தார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக திகழ்ந்த செங்கோட்டையன் நிகழ்ச்சி நிரல்களை சிறப்பாக வகுப்பதில் வல்லவராக இருந்து அவரிடம் பாராட்டையும் பெற்றுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் கருணாநிதி, துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் அதிமுகவில் எடப்பாடிக்கும் சீனியர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்த பல குழப்பங்களின் போதும் பழனிசாமிக்கு ஆதரவாக நின்ற இவர் சமீப நாட்களாக கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி வந்தார். அதன் எதிரொலியாக அவரது கட்சி பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்பட்ட நிலையில் தேவர் ஜெயந்தி நிகழ்வில் டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரை சந்தித்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி.